இவருக்கு கிருஷ்ணருக்கு பிடிச்சது மாட்டு இல்லை, அது வாண்டறதுல 4. இது இப்படி பார்த்தேன்னு அவர் எழுதினது அப்படியே போனோம்னா நமக்கு அப்படியே உள்ளே போன வெளியில வர முடியாது. அதுதான் இது எல்லாமே. என்னன்னு கேட்டோம்னா இது வந்து பாவத்தில் இருக்கிறவாளுக்கு தான் மாதுரியம் ரசிக்கும். வெறும் சாஸ்திர பிரமாணத்தை ஸ்மாச்சா ஒன்று வச்சுக்கோங்க. சாஸ்திரம் ஒரு ரூட்டு, அதுக்கு பேரலர் ரூட்டு, பாகவத ரூட்டு, ரெண்டுத்தையும் நம்ம போட்டு கன்ஃபியூஸ் பண்ணுறதுனால தான் பல பிரச்சனைகள் வருது. இப்போ சர்வதர்மான் பரித்தியஜ மாமேகம் சரணம் ரஜன்னு சொன்னார்னாக்கா, சர்வதர்மான் நம்ம ஆச்சாரியால் நிர்வாகம் எப்படி இருக்குன்னாக்கா கர்ம பல தியாகம்னு பண்ணுறாரு. இப்போ கர்ம பலத்தை வந்து பகவான் அர்ப்பணம் பண்ணிட்டார்னாக்கா அவர் எதுக்கு அகந்தா சர்வ பாப்பேபியோ மோக்ஷ இஷ்யாமின்னு அங்கே பாப்பம் எங்கே வருது? அது அதில் என்ன விஷயம்னு கேட்டோம்னா, சர்வ தர்மானாக்கா வர்ண தர்மம், ஆசிரம தர்மம், வர்ணாசிர தர்மம் எல்லாத்தையும் விட்டு மன்மனாபவா மத்பக்தோபவா என்னையே பிடிச்சிருந்தீங்கன்னாக்கா நான் வந்து நீ வந்து நான் சுத்தி ஸ்மிருதி மமைவாக்கியன் நான் சொல்லியிருக்கேன் வேற ஒரு இடத்துல. அது யார் உல்லங்கனம் பண்ணுறானோ அவனுக்கு நான் அவனுக்கு தகுந்த சிக்ஷை கொடுப்பேன்றார். நீ என்ன பிடிச்சிட்டேன்னாக்கா, ஏன்னா சாதுர்வர்ணியத்தை யார் கிரியேட் சாதுர்வர்ணியத்தை யாருக்கு சாதுர்வர்ணியம் மயா சிஸ்டம்னு சொன்னவர் தான் அந்த எக்ஸம்ஷன் ரூல் கொடுக்குறார். பிரசிடென்ட் மாதிரி. பிரசிடென்ட் வந்து ஒரு அயோக்கியம் பண்ணால் கூட தூக்கில் ஏற்றாதரான்னு சொன்னால் முடிஞ்சு போயிடுச்சு. அதுதான் பெருமாளோட இது. அதை அவனை சொல்ல வைக்கிறது எப்படி? அவனை லேசாக சொல்ல வைக்க முடியாது. நீ இந்த ஜென்மம் கிடையாது, உனக்கு 100வது ஜென்மம் தான் சொல்லுவான் அவன். அதுதான் ராதையை பிடிச்சோன்னா இந்த ஜென்மத்தை நம்ம பண்ணி கொடுத்துருவான் சீக்கிரம் காரியம் பிடிக்கிறதுக்கு. அதான் ஸ்ரீபார்ஸ்ன்றவள் அந்த காலத்தையே சொல்லுவாள். வடகல சம்பிரதாயத்தில் ஸ்ரீக்கு எப்படி வந்து புருஷகாரம்னு சொல்கிறாளோ அதே தான் ராதைக்கு. இன்றைக்கி அப்படியே பண்ணிக்கோங்க, வேறு ஒன்றும் கிடையாது, ஈஸியாக செட் ஆகிடும். பட் இதில் என்ன மாதுரியம் வேணும், இதில் வந்து என்ன வேணும்னா இந்த ஆச்சார அனுஷ்டானங்கள் வந்து கழிக்க வேண்டியது தான். பட் அந்த லெவல் தாண்டினவாளுக்கு நமக்கெல்லாம் இப்போ இருக்க ரொம்ப லோ லெவலில் ஆப்ரேட் அடியவங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அதனால் அடியவங்கள்லாம் ஏதோ கொஞ்சம் சஞ்சாவனம் பண்ணி ஆஃப புணுந்தா சொன்னால் தான் நீ புணுந்தாருது, அகமர்ஷனம் சொன்னால் தான் நமக்கு சுத்தி ஆறுது. அதனால் அந்த லெவலில் இருக்கிற நம்ம ஆப்ரேட் பண்ண அப்படி இருக்குது. பட் இன்றைக்கும் கோஸ்வாமிகள்லாம் அனுஷ்டானங்கள்லாம் விட்டவா தான். ஏன்னா உபாயத்தை வச்சுட்டு போல் வாழ்ட்டு வாரி சுவாமி எல்லா சாஸ்திர வேதம் தெரியும், அது தெரியும், இது தெரியும், எனக்கு வந்து சத்துர்வேத துரோ விக்ரோ வாசைய நவீந்தத்தி வேத பார பராக்கிராந்த சபை பிராமண கிருத்தமாகன்னு சொல்லி இவன் வந்து என்ன பண்ண சாஸ்திரக்காரர்களுக்கு வேதாந்தத்துக்கு எப்போதும் சண்டை. அவள் வந்து ஒத்துக்க மாட்டான். வேதம் படிச்சுன்னா அது கஷ்டம் தெரியும். எவ்வளோ வருஷம் கட்டி காத்தா, இத்தனை வருஷம் யார் கட்டி காத்தது? புஸ்தமாக இருந்தது இல்லை வாட்ஸ்அப் இருந்துதா இல்லை வந்து எது இருந்தது? அவள் வந்து காத்தாலேருந்து சாயந்தரம் வரைக்கும் மனுஸ்மிருதி படிப்பதாக 48 வருஷம் அத்தியனம் பண்ணணும், அப்புறம் தான் கல்யாணம் பண்ணிக்கணும். 48 வருஷம். அதனால் அந்த மாதிரிலாம் கட்டி காத்ததில் அவளை வந்து சும்மா ஏதோ ஒன்று சொல்லிட்டோன்னா அது வந்து அபச்சாரத்தில் முடியும். எங்கள் வாத்தியார் சுவாமிக்கு சுத்தமாக அது அபிப்பிராயமே கிடையாது. மரியாதை கொடுப்பார் எல்லாத்துக்கும். ஆனால் வேதத்துக்கு உண்டான தஸ்மா பிராமணேபியோ வேத வித்யோ திவே நமஸ்குர்யான்னா ஸ்ரீலங்கி இத்தைய ஏதா தேவ தேவதா பிரீணாதி வேத வாக்கியம் இருக்குது. அதனால் வேதம் படித்தவால வணங்கி சேவிக்கணும்னு இருக்குது.